Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. 2026ல ஆட்சியில் பங்கு வகிப்போம் அப்படின்னு பாமக சொல்லுது. தொடர்ந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாங்க? பாயிண்ட் என்னன்னா அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக அந்த மாதிரி ஒரு கூட்டணி இல்லை, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த மாதிரி ஒரு கூட்டணி. அப்படி வரும்போது கொஞ்சம் ஒரு ஆட்சியை இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க பாமகவில் நினைக்கிறாங்க. பாமக, அதிமுக ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தால் மத்திய வட மாவட்டங்களில் இருக்கிற வன்னியர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் ஓட்டை முழுசாக கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடு திருத்தணிலேருந்து இந்த சைடு நாகப்பட்டினம் வரையும் பார்த்திங்கன்னா பல தொகுதிகளில் அந்த வெற்றி வாய்ப்பு குறுகிய அளவில் இருக்கும்பொழுது அதை மாற்றுற ஒரு வலிமை பாமகவுக்கு இருக்குது. திமுகலேருந்து விடுதலை சிறுத்தைகள் போயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கா? இல்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருக்காங்களோ அங்கே பாமக இருக்க முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப அதில் தெளிவாக இருக்காங்க. பாஜக, பாமக எங்கே இருக்கோ அங்கே நாங்கள் இருக்க மாட்டோன்றார். அப்போ விடுதலை சிறுத்தைகளும் விஜய் தரப்பில் போனீங்கன்னா அந்த இடத்துல பாமக ஃபிட் ஆகாது. அதனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஸ்பாயில் பண்ணுவாங்களா யார்? பாஜக பாமகவுடைய அபிலாஷங்களை ஸ்பாயில் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாமக அவங்க ஏற்றுப்பாங்க. பாஜக அவங்க பாஜகவை நீங்கள் சேர்த்திங்கன்னா அவங்க நிறையா அவங்களுக்கு நிறைய சீட் கொடுக்க வேண்டியிருக்கும். தாவேகா இருக்கிற இடத்துல பாஜக அப்படி வர முடியும். தாவேகா, அதிமுக இருக்கிற இடத்துல பாஜக வரவே முடியாது இல்லை. ஆனால் பாமக வரலாம் இல்லையா? பாமகவுக்கு பிரச்சனை இல்லை, தேமுதிகவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி கூட்டணியை தான் அன்புமணி எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒர்க் பண்ண கூட செய்யலாம், சொல்ல முடியாது. அவர் எதுவும் பண்ணினாலே தெரியாது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. 2026இல் ஆட்சியில் பங்கு வகிக்கப் போவதாக ஏன் பாமக கூறுகிறது? அன்புமணி ராமதாஸ் எண்ணம் என்ன? பாமக இறங்கி வந்து விட்டதா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். 2026ல் ஆட்சியில் பங்கு வகிப்போம் அப்படின்னு பாமக சொல்றது. தொடர்ந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாங்க? என்ன எண்ணம் அவங்களுக்கு? இல்லை, அந்த வரப்போகிற அந்த எலெக்ஷன்ஸில் 2026ல் எதிர்க்கட்சிகள் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு தனிப்பட்ட எதிர்க்கட்சிகள் எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைச்சா கூட எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட மெஜாரிட்டி வர முடியாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் நம்மளும் அந்த ஒரு ஃபார்மிடபுளாக ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் இணைந்திருந்தால் ஆட்சிக்கு வரத்துக்கான ஒரு கூட்டணி ஆட்சியில் ஒரு பங்கு வகிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக பார்த்திங்கன்னா பாஜக, தாவேகா விட்டுருங்க. இப்போ தாவேகா இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க பின்னாடி வராங்களா இல்லையா தெரியாது. பட் பாயிண்ட் என்னென்னா அதிமுக, பாஜகவும் சேர முடியாதுன்னு சேர மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சுன்னா கூட அது ஒரு கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதுலேயும் ஒரு பங்களிப்பு இருக்குது. அதே மாதிரி அது இல்லை வச்சுக்கோங்க, அதிமுக, தாவேகான்னா அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக அது அதுவும் ஒரு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்புன்றது விஜயோட பாயிண்ட்டாக இருக்குது. அதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்னா, சப்போஸ் விஜய் தனியாக போய் அதிமுக, பாஜகவை விட்டுட்டு அதிமுக, பாமக, தேமுதிக இந்த மூணு இருந்தால் தான் அது வெற்றி பெறுவதற்கான ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே சமயம் பாஜகவும் தனியாக போயிட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ பாயிண்ட் என்னென்னா அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக அந்த மாதிரி ஒரு கூட்டணி இல்லை, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த மாதிரி ஒரு கூட்டணி. அப்படி வரும்போது கொஞ்சம் ஒரு ஆட்சியை இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க பாமகவில் நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்கள பொறுத்த மட்டும் தனியாகவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, பல்வேறு கூட்டணிகள்லேருந்தும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்க 91 தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினர்லேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க 5 உறுப்பினர் தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா திமுக, அதிமுகவோட கூட்டணி வச்சு 18 உறுப்பினர்கள், 23 உறுப்பினர்கள்லாம் நடுவில் வந்தாங்க, நிறையா வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 16ல் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு அவர் கொண்டாந்தார். ட்ரை பண்ணி பார்த்தாரு, 6% ஓட்டுக்கு மேலே அவங்களால வாங்க முடியல, ஒரு இடத்துல வின் பண்ண முடியல. பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா, போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் அதிமுக மத்திய வடமண்டலங்களில் ஓரளவுக்கு நன்றாக வாக்குகள் பெற்றதென்றால் அதற்கு பாமகவும் ஒரு காரணம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க பாஜகவுக்கு போடலை, பாமக ஆட்கள் பாஜகவுக்கு போடாமல் அதிமுகவுக்கு போட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் கூட 21லேயும் போட்டாங்க. இப்போது பாமக அதிமுக கூட்டணியில் இல்லாத போதும்
ஓரளவுக்கு வன்னியர்கள் போட்டாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ பாமக அதிமுக 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தால் மத்திய வட மாவட்டங்களில் இருக்கிற வன்னியர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் ஓட்டை முழுசாக வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே இந்த சைடு திருத்தணிலேருந்து இந்த சைடு நாகப்பட்டினம் வரையும் பார்த்திங்கன்னா பல தொகுதிகளில் வந்து அந்த வெற்றி வாய்ப்பு வந்து குறுகிய அளவில் இருக்கும்பொழுது அதை மாற்றுற ஒரு வலிமை வந்து பாமகவுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பாமக வந்து ஒரு முக்கியமான அது தன்னால் அதுக்கு வந்து மற்றவங்க ஓட்டு சரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அவங்க ஓட்டை சரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு மற்றவங்க ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வன்னியர் அல்லாதவர்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, வேறு ஒரு கட்சி ஓட்டு போட்டுறாங்க, இல்லை பட்டியலில் இருக்கிறவர் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் பாமகவில் இருக்கிறவங்க பாமக தொண்டர்கள் கரெக்டாக அதிமுக கூட்டணியில் இருந்தால் அதிமுகவுக்கோ, பாஜக கூட்டணியில் இருந்தால் பாஜகவுக்கோ அவங்க போடுவாங்க. பட் கடந்த முறை வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க. கடந்த முறை வந்து பாஜகவுக்கு பதிலாக அதிமுகவுக்கு போட்டாங்க, அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுனால போட்டாங்க. ஸோ முக்கியத்துவம் பாமகவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க. அதில் வந்து அவங்க வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருக்காங்கன்றதை ஒத்துக்கணும். பட் ஆனால் எந்த மாதிரி கூட்டணியில் அவங்க சேர்றாங்கன்றதை பொறுத்து தான் அமையும். அப்போ அவங்க இருக்கிற கூட்டணியில் அவங்க தாவேக்காவோட நோக்கம் வந்து என்னென்னா திமுக கூட்டணியிலேருந்து ஆளுங்களை இருக்கணும், திருமாவளவன் இருக்கணும்னு வரும்போது அப்போ திருமாவளவன் தாவேக்கா அதிமுகன்னு ஒரு கூட்டணி அமைதி வச்சுக்கோங்க, அதில் பாமக சேர முடியாது. முக்கியமாக இப்போது முதலமைச்சர் கடமை விட்டுட்டாரா அன்புமணி ராமதாஸ்? இல்லை, அவர் வந்து அதுக்கான முயற்சிகளில் இனிமேல் இறங்குவாரான்னு சந்தேகமாக இருக்கேன். அவர் முதல்ல வந்து கட்சியை வந்து தமிழ்நாடு முழுக்க வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. மத்திய வட மாவட்டங்களில் மட்டுமே வந்து 120 தொகுதிகள் இருக்கு வச்சுக்கோங்க. 120 தொகுதிகளில் வந்து நீங்கள் இப்போ பெரும்பான்மையான தொகுதிகளில் உங்களால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் பெரும்பான்மை பெற அளவுக்கு நீங்கள் வெற்றி பெற முடியாது 120. ரெண்டாவது நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதிகளோ இல்லை 15 தொகுதிகளோ நீங்கள் வெற்றி பெற்றால் கூட ஒரு கூட்டணியில் வந்து ஒரு ஆட்சி பொறுப்பில் அதிகாரத்தில் பங்கிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து மத்திய வட மாவட்டங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல கூட்டணியில் இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு பெற்றதுன்னா இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எப்படி கூட்டணி அமையுது, அதில் வந்து இவங்க எந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இவங்களுடைய தேவை வந்து கண்டிப்பாக இருக்குது. இவங்களுடைய தேவை இருக்குது. இவங்களால் வந்து வாக்கு வங்கியை வந்து கணிசமாக வந்து மற்ற கட்சிகள் வெற்றிக்கு கொடுக்க முடியும். மற்றவங்க வந்து இவங்களோட வெற்றிக்கு உதவணுன்னு தான் நம்மளுடைய பாயிண்ட். அது நடக்கணும் ஆக்சுவலாக. அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய கட்சி திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சியில் பங்கு கொடுக்க தயார்னு ஒத்துக்கணும்ல. அது ரெண்டுமே ஒத்துக்காத வரையும் வந்து இது ஒரு சிக்கலான விஷயம் தான். திருமாவளவன் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சிகள் என்று பார்த்தால் திமுக அதிமுக தான் இருக்குது. அதுவும் திமுகவும் அதிமுகவும் இப்போ வலிமையாக ஆட்சிக்கு வரும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. அது அமைக்கிற கூட்டணியை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி கூட்டணியோட ரெடியாக ஓரளவுக்கு கன்ஃபார்ம்டாக இருக்கிறது வந்து திமுக தான் இருக்குது. அதுக்கு எதிரான மனோபாவம் மக்கள்கிட்ட இருக்குன்றது உண்மை தான். பட் அந்த மனோபாவத்தை கேஷ் பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டுருக்காங்களான்னா அது இல்லை. ஸோ பாமக மாதிரியான கட்சிகள் ஒரு 6% ஓட்டு கண்டிப்பாக வச்சிருக்கிற கட்சிகள் அது கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்கு வந்து வலு சேர்க்கிற ஒரு விஷயம் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் திமுக அண்ணா திமுக இருக்குன்னு அவசியம் இல்லை. இல்லை, அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் இருந்தால் வந்து கூட்டணிக்கு வலு சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்குமே தவிர டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆட்சியில் பங்கு அதான் ஆட்சியில் பங்குன்றது இவங்க 2 பேருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அந்த ஆட்சியில் பங்குன்றது இயற்கையாக அமைகிற ஒரு விஷயமா இருக்கணும் சார். இப்போ உதாரணமாக வந்து திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு போடுது வச்சுக்கோங்க. அது நான் 150 இடத்துல நிற்பேன்னு சொல்லுவாங்க மினிமம். மீதி இருக்கிற 84 இடங்களை தான் பிரித்து கொடுப்பாங்க. அந்த 84 எத்தனை கட்சி வந்தாலும் அந்த 84 இடங்கள் தான் பிரித்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எண்ணிக்கை குறைய அவங்க மெஜாரிட்டி பெற வேண்டிய அந்த வாய்ப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். 150 இடங்களில் போட்டால் 117 இடங்களில் வின் பண்ணலாம் ஒரு கணக்கில் போடுறாங்க வச்சுக்கோங்க. அவங்க 140 இடங்களில் போட்டால் 100 இடங்களில் தான் வின் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் அதிகமான கட்சிகளை சேர்த்து இன்னும் சில கட்சிகளை சேர்த்து கூட்டணியில் சேர்த்து நீங்கள் வந்து இடங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் போட்டி போடுற இடங்கள் குறைஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் வந்து 150 இடங்களில் போட்டி போட்டு மெஜாரிட்டி வாங்காமல் 100 இடங்கள் வாங்கினாலும் அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தான். அப்போ நீங்கள் கூட போட்டி போட்ட கட்சிகளை நம்பி தான் நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் வெளிப்படையாக வந்து தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெரும்பாலும் அன்புமணி அவர்கள் சொல்லுவது என்னென்னா, இப்போ இருக்கிற எதிர்கட்சிகள் தனியாக எதுவுமே ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத இருக்குது. ஸோ நம்ம அதில் ஃபிட்டானால் நம்ம வந்து கூட்டணியை இவங்க அப்படி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே லைனில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உழைத்தால் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமையும் போது அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க நினைக்கிறாங்க. அதிமுகவோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், இல்லை அதிமுக தாவேக்காவோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அதிமுக தாவேக்கா பாமக தேமுதிக இது ஒரு ஃபார்மிடபிள் கூட்டணியாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இறங்கி வரும்னு நினைக்கிறாரு. பட் அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து இறங்காதுன்னுலாம் சொல்ல முடியாதுல்ல.
எல்லோருமே முக்கியமான பிளேயராக மாறுறாங்கல்ல. 6% ஓட்டுன்றது இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். 6%ன்றது சில இடங்களில் இப்போ சில தொகுதிகளில் வந்து ரொம்ப அதிகம். விக்ரவாண்டி மாதிரி தொகுதிகளில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா? 25-28% அளவுக்கு இருக்குல்ல. ஸோ குறிப்பாக விழுப்புரமோ அது கடலூரோ இல்லை வேறு சில மாவட்டங்கள்லையோ இப்போ காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் கூட திருவள்ளூர் போன்ற இடங்களில் கூட அவங்க ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் வெற்றியை காட்டுற அளவுக்கு அவங்க செல்வாக்கு இருக்கு இல்லையா? அதனால் பாமகவை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஓரமாக ஒதுக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா பிரதான கட்சி திமுகவோ அதிமுகவோ கணிசமாக இடங்களில் போட்டியிடுவது 150ங்கிறது குறைச்சிக்கணும். 40 அளவுக்கு கீழே வரணும். அந்த மாதிரி அவங்க குறைச்சிக்கணும். அதிமுகவை பாமக போன்ற கட்சிகள் தள்ள முடியுமா? இல்லை, ஒன்று அவங்க குறைச்சிக்கணும். இல்லை நான் 150லாம் போட்டி போடுவேன், மற்ற 84 தான் பிரித்து தருவேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வெற்றி பெறது வந்து 100 இடத்துல வெற்றி பெறணும். அது வந்து நம்ம கையில் இல்லை, ஓட்டு போடுறவங்க கையில் தான் இருக்குது. 150 இடத்துல சார் போட்டி போடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டி போட்டாங்கன்னா அவங்க 90 இடத்துல வெற்றி பெற்றாங்க வச்சுக்கோங்க. இந்த கலைஞர் வந்து 96 இடத்துல வெற்றி பெற்றார் 2006. அவர் வந்து பாமக அப்போ நல்ல இடங்கள் பெற்றாங்க, 18ன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்கள சேர்த்துட்டாங்களான்னு இல்லை, காங்கிரஸ் இருந்தது 23, அவங்கள சேர்த்துட்டாங்களான்னு சேர்த்துக்கலையே. அவங்க 2 பேரும் வெளியில் இருந்தால் ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ இந்த கட்சிகள் வந்து தாங்கள் வந்து மைனாரிட்டியாக இருந்தால் கூட இந்த கட்சிகள் மற்றவங்களை சேர்த்துக்க விரும்புறதே இல்லை. அது அதிமுக விடுங்க, நான் திமுகவை சொல்கிறேன். நான் அதிமுகவும் வெளிப்படையாக வந்து இன்னும் ஆட்சியில் பங்குன்ற விஷயங்கள்ல வரவே இல்லையே. அவங்க அஃபிஷியலாக சொல்கிறத யோசிக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களும் அதை பற்றின ஒரு ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் வந்து எதுக்கு இதை அவசரப்பட்டு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, அவரோட தேர்தல் நெருக்கத்தில் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ, அது ஒரு வியூகம் தானே. அதுவும் இப்போ எப்படி வந்து விஜய் ஒரு கல் எடுத்து போட்டாரோ விசிகே மேலே, அந்த மாதிரி அதுவும் ஒரு வியூகம் தானே. அந்த மாதிரி சொன்னால் வந்து சரி, ஒத்த கருத்துடைய கட்சி, ஒத்த கருத்துனா 2, ஒன்று திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுறது, இன்னொன்று வந்து கூட்டணி ஆட்சி. சரி, நீயும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறீங்க, நானும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறீங்க, ஒத்துக்கிட்டேன். அப்போ நம்ம 2 பேர் சேரலாம். பாமகவும் கூட்டணியில் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஓகே, அவங்களையும் சேர்த்துக்கலாம். யாருக்கு அதிகாரத்தில் பங்குன்னா யாரும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது தனிப்பட்ட இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிமுக வருது, ஒரு 70 இடத்துல 80 இடத்துல வருது வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் சேர்த்தா ஒரு 117க்கு மேலே போகிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ திமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரல, அது கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. இல்லை அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து கூட அதால் மெஜாரிட்டியை தட்ட முடியல வச்சுக்கோங்க. அப்போ இவங்களோட எண்ணிக்கை ஏறும்பொழுது ஸோ முடிவுகள் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு இப்போ இருக்கிற சூழலில் டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அது வெற்றி பெறும், மெஜாரிட்டி பெறும். திமுக அதிக இடங்களில் போட்டி போடும், 117 இடங்களுக்கு மேலே பெறும். இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற லெவலில் ஓகே. அல்டிமேட்டாக எலெக்ஷன் ஆக்சுவலி கம்ஸ் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எவ்வளவோ கருத்து கணிப்புகள் நடக்குது. இப்போ அமெரிக்க தேர்தல் கணிப்புகளே ஃபெயிலியர் ஆகலையா? ரொம்ப டஃப்பாக இருக்குது, அது இருக்குது, ரேசர் எட்ஜில் போட்டி இருக்குன்னா எல்லாம் ஃபெயில் ஆகிடுதுல்ல. மகாராஷ்டிரா பற்றி ஏகப்பட்டது வந்துட்டுருக்கு, ஹரியானாவை பற்றியெல்லாம் வந்தது நிறையா. ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வரும்னாங்க, கடைசியில் ஓட்டு வாங்கினாங்களே தவிர இடங்கள் வாங்கலைல்ல. ஸோ அதனால் எப்படி போய் தேர்தல் முடிவுகள் முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போது எல்லாமே வந்து வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்கீமில் வந்து ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்க. சரி, கூட்டணி ஆட்சினா ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி. அது வந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது, கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் எதிர்க்கட்சிகள் இருக்குது. அப்போது அதில் ஓரளவுக்கு இது ப்ரைம் ஃபோர்ஸாக இருக்கிறது ஏடிஎம்கே தான். 20% ஓட்டு வச்சுருக்காங்கிறதுனால அவங்க தான் இதெல்லாம் கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க என்னென்ன அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்கணும், இதுக்கு குறைந்த இடங்களுக்கு போட்டி போடுறதுக்கு ஒத்துக்கணும், 2வது கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வரணும், இதெல்லாம் பண்ணணும். அவங்களாம் இதெல்லாம் பண்ணினாங்கன்னா வந்து அவங்களாம் வந்து சந்தோஷமாக தேமுதிக பாமக எல்லோரும் சேருவாங்க. தாவேக்கா கூட அதிகாரத்தில் பங்குன்னா ஓகே சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அதிமுக எப்படி அதை வந்து கட்டமைக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அந்த விஷயங்கள் இருக்காங்க. விஜய் இடம் கொடுப்பார் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் எதிர்பார்க்குறாரா? இல்லை, விஜயோட இப்போ வெறும் விஜயும் பாமகவும் மட்டும் சேர்ந்தால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அது விஜய் பாமக தேமுதிக அதிமுக அப்படி போகணும். ஆக்சுவலாக அதுதான் வந்து திமுக கூட்டணியை தோக்கடிக்கிறதுக்கான வழியாக இருக்கும். அதர்வைஸ் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக, திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது 2 கட்சிகள் வரணும், வந்து அவங்க அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் சேரணும். அப்படி இருந்தால் அது வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். யாரையும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு அன்புமணி ராமதாஸ் தயாராகிவிட்டார். ஆமாம், அவர் இப்போது முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட கிடையாது இல்லையா? இப்போ அவர் 6% ஓட்டு தான் வச்சுருக்காரு. அவர் அதிகமான இடங்கள், அவர் ஒரு 40 இடங்களில் போட்டி போட்டால் கூட, அவரால் வந்து 30 இடங்களில் வெற்றி பெற்றால் கூட அதுக்கு மேலே ஒரு கட்சி இருக்கும் இல்லையா? அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஏடிஎம்கேவாக இருக்கும், இல்லை தாவேக்காக இருந்தால் தாவேக்காவாக இருக்கும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும். அதில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகலேருந்து விடுதலை சிறுத்தைகள் போயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கா அன்புமணி? இல்லை, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருக்காங்களோ அங்கே பாமக இருக்க முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப அதில் தெளிவாக இருக்காங்க. பாஜக பாமக எங்கே இருக்கோ அங்கே நாங்கள் இருக்க மாட்டோன்றார். அப்போ விடுதலை சிறுத்தைகளும் வந்து விஜய் தரப்பில் போனீங்கன்னா அந்த இடத்துல பாமக ஃபிட் ஆகாது. அதனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா விடுதலை சிறுத்தைகள் தாவேக்கா அதிமுக
தேமுதிக. அப்போ பாமக பாஜகவோட சேர வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படும். அவள் கூட்டணின்ற பேச்சே வராது. அது வந்து போகும் வாய்ப்பு இருக்குல்ல. திமுக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக கூட சேர்றதுல வந்து திமுக சில விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. ஓட் பேங்கில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மத்திய வட மாவட்டங்களில் திமுகவுக்கு நல்ல இது இருக்குது, எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பாமகவோட சேர்ந்தால் அது ஒர்க் அவுட் ஆகுமான்ற பார்ப்பாங்க. ஸோ பாமகவோட சேரும்போது அதுக்கு தேர்தல் அட்வான்டேஜ்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் பாமக வந்து சேர்த்துக்கணுன்ற விஷயம் வந்து டிஎம்கேல அந்த மாதிரி சிந்தனை இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக. ஆனால் இடங்கள் நிறைய கொடுத்துருக்கணும், பாமக நிறைய இடங்கள் கொடுக்கணும். இல்லை, அது மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் அவங்க போட்டி போடுற எண்ணிக்கையெல்லாம் குறையும், அதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இடங்கள் அதிகப்படுத்தினா மற்ற காங்கிரஸ் எல்லாம் இடத்த அதிகமாக கேட்பாங்க. அதெல்லாம் சிக்கல் அனாவசியமாக வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க இல்லாதையே விடுதலை சிறுத்தைகள் போகிற மாதிரி ஐடியா இல்லை. அந்த மாதிரி ஏதோ ஒரு நடந்ததுன்னா சொல்கிறேன், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப பாமக பாஜக அணியில் இருக்காது. பாமக வந்து பாஜக அணியில் இருக்கும் சார். அது வந்து அதிமுக தாவேக அணி செட் ஆகலை வச்சுக்கோங்க. அது வந்து பாஜக வந்து பாமக வந்து பாஜக அணியில் தானே போகும். இந்த இது அதையும் செட் ஆகிறத பொறுத்து இருக்குது. கூடிய வரையும் பாமக வந்து பாஜக இல்லாத அணியில் இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஆனால் அது வலிமையாக இருக்கணும்ல அந்த அணி. அது தாவேகாவும் அதிமுகவும் சேரும்போது தானே வலிமையாக இருக்கும். இப்போ அந்த அணி இருந்ததுன்னா அதில் விடுதலை சிறுத்தைகள் அதில் வராத இருக்கணும். அப்போ தான் பாமக அங்கே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறையா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால இது தேர்தல் நெருக்கத்தில் இது எப்படி அமையும் சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவான விஷயம், 6% ஓட்டு வச்சுருக்கிற பாமக மத்திய வட மாவட்டங்களில் ஒரு பல தொகுதிகளில் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்கன்றது தான் முக்கியம். அதில் ஆனால் அவங்களுடைய கட்சியின் அங்கீகாரத்தையும் அது இப்போ கட்டிக்காக்கணும். இப்போ வர எலெக்ஷனில் விட்டால் அப்புறம் கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ அதுலேயும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கிறதுனால அவங்க சீரியஸாக வந்து ஒரு நல்ல வலுவான கூட்டணி கட்டமைக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. கட்டமையும்னு அமைக்கப்படும், அதிமுக அமைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அதில் வந்து நம்ம சேர்ந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி அவங்க பாஜகவில் சேர்ந்து 5 எம்எல்ஏக்கள் வாங்கினாங்க. பட் 5 எம்எல்ஏக்கள் வாங்கினா கூட அப்போது வந்து உங்களுக்கு அதில் அதிமுகவும் இருந்தாங்க இல்லையா. அதிமுக பாஜக பாமக எல்லாம் தானே இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பாஜக பாமகன்னு இருந்தால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் ஒன்றும் சாதிக்க முடியல. அஃப்கோர்ஸ் தருமபுரி போன்ற இடங்களில் வந்து ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி பார்த்தாங்க அவங்க. பட் அங்கேயும் ஒன்றும் நடக்கலை கடைசி வரையும். ஸோ அதனால் வந்து அமைகிற கூட்டணியை பொறுத்து தான் அவங்களோட அந்த கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு வருது ஆக்சுவலாக. அது வந்து நிறைய இடங்கள் பெறுமா, அதுக்கு தலைமை வைக்கிற கட்சி வந்து அதிக இடங்களில் போட்டி போடாமல் தன்னை சுருக்கி கொள்ளுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. சுருக்கி கொண்டாலும் அது வந்து தனித்த மெஜாரிட்டி பெறுமா, அதில் தனிப்பெரும் கட்சியாக உருவாகுமா, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அன்புமணி சொல்கிறது வந்து ஒரு 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 நம்பிக்கையின் இதில் வெளியிடுறார். பெரிய கட்சிகள் அதிக இடங்களை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு பாமக தள்ளு நினைக்கிறீங்களா? அதிக இடங்கள் அப்படின்னா வந்து ஒரு ரீசனபிளான இடங்கள் கேட்பாங்க அவங்க ஆக்சுவலாக வந்து. அது அதிமுக தாவேகா பாமக தேமுதிக கூட்டணின்னா அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு 35-30 இடங்கள் அவங்க கேட்பாங்க ஆக்சுவலாக. அது மாதிரிலாம் அவங்க ஏற்கனவே திமுக வாங்கியிருக்காங்க. வாங்கி தானே 18-23 இடங்கள்லாம் வின் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்குன்னா வந்து திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கும், அந்த கட்சி ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அமைக்கிற கூட்டணியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் பாஜக இருக்குமா இருக்காதா, இல்லை பாஜகவை தனியாக கழிச்சு விட்ருவாங்களா, அதிமுக தாவேகா தேமுதிக பாமக மட்டுமே இருக்குமா, இதெல்லாம் வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் சொல்ல முடியும். ஆனால் மொத்தத்தில் என்னென்னா வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிற அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல, அதை கன்சால்டேட் பண்ணுறதுல நம்மளும் ஒரு பார்ட்டியாக இருக்கணும்னு பாமக நினைக்கிறாங்க. பாமக டிமாண்ட் இருக்கா? இன்னும் கண்டிப்பாக இருக்குது சார். மத்திய வட மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து அதுக்கூட ஓட் பேங்க் அது வந்து 6% ஓட்டு அது மெயின்டைன் பண்ணுறது. சில தொகுதிகளில் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து வெற்றியை தீர்மானிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. கணிசமான ஓட்டு வங்கி அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே விக்கிரவாண்டியில் 28% வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பல மாவட்டங்களில் இருக்குது. விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் அது மாதிரி அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கிகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் நிச்சயமாக அவங்களுக்கு வாக்கு வங்கிகள் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். செங்கல்பட்டு போன்ற இடங்கள்லாம் ஒரு நல்ல வாக்கு வங்கிகள் அவங்க வச்சுருக்காங்க. அதனால் அவங்க கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கு வந்து இப்போ 500 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டுலலாம் சில கேண்டிடேட் தோக்குறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி 6% ஓட்டு 8% ஓட்டு வச்சுருக்கிற கட்சிகளை நீங்கள் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லைன்னு நம்ம நிராகரிக்க முடியாது. அவங்களுக்கும் ஒரு ஓட்டு வங்கியை வச்சுன்னு தான் இருக்காங்க. பாமக முடிவை பாஜக மாற்று நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலையோ திரு மோடியோ அன்புமணி ராமதாஸ் இல்லை, அது பாஜகவோட சேர்ந்தால் அதுக்கான வாய்ப்புகள், அது குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு பெறணும், எம்எல்ஏக்கள் பெறணும், அப்போ தான் பார்ட்டியோட ரெகக்னிஷன் தக்க வைக்க முடியும். அப்படின்ற போது அவங்க பாஜகவோட சேர்ந்து பாஜக தனியாக நிற்கும் போது அதிமுகவும் பாஜக கைட்டு கொடுத்து வச்சுக்கோங்க, தாவேக்காவோட போயிடுது
அப்படின்னு இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு என்ன வாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி போயிடுச்சுன்னா அது வந்து யோசிப்பாங்கல்ல, அவங்களோட சேர்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, இதில் சேர்ந்தாலும் ஒரு 5 எம்எல்ஏ, இப்போ 5 எம்எல்ஏவை இன்னும் 8 எம்எல்ஏவை மாற்றலாமா, ஒரு 6 எம்எல்ஏவாவது குறைஞ்சபட்சம் இருந்தால் ரெக்கக்னிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா. அதனால் அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, அவங்க பார்வை என்னவாக இருக்குன்னா, தாவேகா அதிமுக கூட்டணி அமையும், அதில் நம்மளும் ஒரு பங்களிப்பு இருக்கலாம், நம்மளும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இதுவரையும் அன்புமணி அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். அதில் வந்து பாஜக அந்த லிஸ்ட்டில் பாஜக அந்த கூட்டணியில் இருக்கிற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஸ்பாயில் பண்ணுவாங்களா யார்? பாஜக பாமகவுடைய அபிலாஷைகளை ஸ்பாயில் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாமக அவங்க ஏற்றுப்பாங்க. பாஜக வந்து பாஜகவை நீங்கள் சேர்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய சீட் கொடுக்க வேண்டியிருக்கும். தாவேகா இருக்கிற இடத்துல பாஜக அப்படி வர முடியும்? தாவேகா அதிமுக இருக்கிற இடத்துல பாஜக வரவே முடியாதுல்ல. ஆனால் பாமக வரலாம் இல்லையா, பாமகவுக்கு பிரச்சனை இல்லை, தேமுதிகவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி கூட்டணியை தான் வந்து அன்புமணி எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒர்க் பண்ண கூட செய்யலாம், சொல்ல முடியாது, அவர் எதுவும் பண்ணினாலே தெரியாது. அது பெட்டர் ஆப்ஷன் அவருக்கு. ஆக்சுவலாக பாஜகவும் எலிமினேட் பண்ணிவிட்டு திமுகவும் எதிர்க்கிற எல்லோரும் ஒன்று சேர்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் தாவேகா சேரலைன்னா தான் பிரச்சனை வரும். தாவேகா சேரலைன்னா உடனே அதிமுக பாஜகட்ட போகும். அப்போ அதிமுக பாஜக தேமுதிக பாமக அதுவும் ஒரு நல்ல கூட்டணி தான். பட் ஆனால் வெற்றி பெறும், பெரிய அதிகமான இடங்களை பெறும் அப்படின்னா 21 75 இடங்கள் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அதையும் நம்ம வந்து ஒரேடியாக நிராகரிக்க முடியாது. பட் அது ஆட்சிக்கு வருமானது கொஞ்சம் கேள்விக்குறியாயிடும். ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் நிறைய பிரியும் இல்லையா. பட் வேறு தாவேகா அதிமுக பாமக தேமுதிகனா ஓரளவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்து கொஞ்சம் திமுகவோட அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை கம்ப்ளீட்டாக கன்சாலிடேட் பண்ணுவாங்க. பாமக சீமானுக்கு, பாஜக சீமானுக்கு போகாத இவங்க கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேமுதிக பாமக இவங்களுடைய நோக்கம் எல்லாம் தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சால் பெட்டர், அதில் நம்ம சேர்ந்துக்கலான்றது தான் அவங்க ஐடியாவாக இருக்கும். ஏன்னா அதிகாரத்தில் பங்களிப்புன்ற ஒரு வார்த்தையை விஜய் சொல்லிட்டாரு. அதிமுகவும் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் கழித்து அதை சொன்னாங்கன்னா அது இன்னும் அந்த வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறித்து பெரிய மிக்க தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.